திருக்கைலாயமலையாய் திரு அண்ணாமலை உருவாய் தென்னாடு உடைய சிவனாய் ஞானத்தின் நூற்றாய் அன்பெனும் அமுதாய் அந்த மானில் எழுந்தருளி வியாபித்த சிவமே உமை வணங்கினே எமை காத்தருள்வாயே தென்னாடு உடைய சிவனே போற்றி திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சாறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் உயிர் துணையே. பூலியருகோன் வெப்பொழித்த புகழியருகோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, திருத்தாள் போற்றி. ஹர ஹர நம பார்வதி பதையே. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, திருச்சிற்றம்பலம். நல்லதொரு உணர்வு ரீதியான பயணத்திலே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து திருவாசகம் எனும் ஞான பதுவளை இந்த ஆண்டு முற்றும் எழுதி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த உணர்விலே திருவாசகத்தை எழுத துவங்கி இருக்கும் அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடி தாள்களையும் வணங்கி அந்த உணர்வோடையே ஒன்றி இந்த வார வழிபாட்டினை நாம் துவங்கலாம் என்று நினைக்கிறோம். திருவாசகம் எழுத முற்படுவது என்பது யாரோ ஒருவரின் பெருமை சேர்ப்பதற்காகவோ அல்லது நமது பெருமைகளை பிறருக்கு பறைசாற்றுவதற்காகவோ அமையக்கூடாது. இது சாதனை நிகழ்வா தெரியவில்லை. இறைவன் சித்தம் எதுவோ அது அப்படியே நடக்கட்டும். ஆனால் நாம் எதற்காக இந்த பணுவலை எழுதுகிறோம் என்ற உணர்வு நமக்குள் பெருகி வளர்ந்திட வேண்டும். எந்த விதமான பெருமைக்கும் இங்கு இடமில்லை, எந்த விதமான சிறுமைக்கும் இங்கு இடமில்லை. எந்த விதமான சாதனை நிகழ்வுக்காகவோ அல்லது சாதுரியத்திற்காகவோ நாம் இதை துவங்கவில்லை. நாம் இதனை எவ்வாறு உணர்ந்தோமோ அந்த உணர்மாம் தன்மையை திருவாசகம் எவ்வாறு நமக்கு உணர்த்தியுள்ளதோ
அதனை முழுவதுமாக உணர்தல் பொருட்டே நாம் இதை கரம் தொற்று எடுத்து மனத்தினால் ஒன்றி நினைவினால் நினைந்து சித்தம் முழுக்க சிவமாவதற்காக மட்டுமே இந்த திருவாசகத்தை நாம் முற்றிலும் எழுதுவதற்காக ஆயத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு இதை எழுத துவங்கு. ஏன் இதை உணர்ந்து எழுதணும்னா அதில் திருவாசகமே நமக்கு விடையாக தரும். திருவாசகத்தில் இருக்கக்கூடிய முதல் பதிகம் சிவபுராணத்திலே ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்லியிருக்காரு. அவங்க சொல்லுவாங்க என்னன்னா, ரொம்ப பேர் திருவாசகத்துக்கு விளக்கம் சொல்வது நாம் பார்க்க முடிகிறது, நாம் படிக்க முடிகிறது. விளங்குதல் பொருட்டாக திருவாசகம் உரைக்கப்படவில்லை, அது உணர்தல் பொருட்டாக உரைக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, அந்த வரியை அப்படியே நினைவு கூறுவோம். சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சொல்லற்கு அறியானை, இறைவன் நமது சிந்தனைக்கல்ல, அவன் எப்படிப்பட்ட தன்மையவன் என்பதை சொல்லுதற்கு இயலாது. அந்த நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டு அறிய விரும்பொருளாக இருக்கக்கூடியவன். சொல்லற்கு அறியானை, சொல்லுவதற்கு நம்மால் அறியவன். சொல்லற்கு அறியானை சொல்லி, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அரும்பெரும் பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை அரிதிலும் அரிதாக, இது எப்படி சொல்லுவாங்கன்னா, 4 குருடர்கள் போயிட்டு யானையை தடவி பார்த்தாங்களாம். தடவி பார்த்துட்டு யானை காலனவன் கால் மாதிரி தான் இருக்குது, வால் தடனவன் வால் மாதிரி தான் இருக்குது, துதிக்கையை தடனவன் துதிக்கை மாதிரி தான் இருக்குது, உடம்பை தடனவன் உடம்பு. யானை எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? அவன் எதை தடவி பார்த்து உணர்ந்தானோ அந்த வகையில தான் யானையின் உருவம் இருப்பதாக அவர்கள் கூறுவார்களே, அதுபோல்தான் இறைவனை அறிந்ததாக கூறப்படுவது. அப்போ சொல்லற்கு அறியவன், அப்படி அறியவனாக இருக்கக்கூடிய இறைவனை சொல்லி, இங்கேதான் நமக்கு திருவாசகம் ரொம்ப விளங்க வைக்குது. யாராலும் அறிய முடியாத இறைவனை, சொல்ல முடியாத இறைவனை சொல்லி திருவாசகம் சொல்லி இருக்கு. அவன் எப்படிப்பட்டவன் என்பதை திருவாசகம் சொல்லி இருக்கு. அதனால எப்படி சொல்ல முடிஞ்சு? ஏன்னா அவன் திருவடி கீழ். என்னைய பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னாக்க என் கூட இருக்கணும்ல, என் கூட இருந்தாலே என்ன சொல்ல முடியும். என்னை யாருன்னே தெரியாதவன் என்னுடைய புகழ்ச்சியவோ இகழ்ச்சியவோ இல்லை ஏதோ ஒன்று விஷயத்தை மட்டும் அதை கேட்டுருக்கா வச்சுங்களேன், அதை வச்சு என்னை இழவிட முடியுமா? முடியாது. அதுபோல திருவடி கீழ், இறைவனது திருவடி கீழ் என்று இந்த திருவாசகம் சொல்லப்பட்டது. இங்கேதான் நமக்கு புரிதல் வேணும். அப்போ அதனால தான் இறைவன் எத்தன்மையவன், எப்படியாப்பட்டவன், என்ன உணர்த்தான் அப்படின்றத திருவாசகத்தால் முழுமையாக சொல்ல முடிகிறது. சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ். இதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், சொல்லிய பாட்டின். அவ்வாறு சொல்லிய பாட்டின் பொருள் விளங்கின்னு சொல்லலை, அறிந்துன்னு சொல்லலை, உணர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. பொருள் அறிந்துன்னா அது அறிவால் அறியப்படக்கூடியது. ஒருவர் சொல்ல அதன் பிறகு நாம் அதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியது. ஆக பொருள் அறிந்துன்னு சொல்ல வரல, பொருள் உணர்ந்து. இது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியிலான உணர்வு. ஒருவரின் உணர்வை இன்னொருவருக்கு புரிய வைக்க முடியாது. அப்ப அதை என்ன பண்ணணும்? முதல்ல அதை முழுமையா உணர்வதற்காக பயன்படுத்திக்கணும். அதற்கு தான் இந்த 1 மாத காலம் நாம் அதை முழுமையாக எழுதணும். அப்படின்னாக்க ஓரளவுக்கு திருவாசகத்தை நாம் உணர்வதற்கான வாய்ப்பாக இது அமையும். அப்படி உணர்ந்து எவர் ஒருவர் அதை சொல்லுவதற்கு துணிகிறார்களோ அவர்கள் செல்வர்கள். யாருடைய செல்வர்கள்? சிவபெருமானுடைய செல்வங்கள், செல்வர். அவர்கள்தான் சிவபுரத்தில் போய் இருக்கும் பெரும் வேற்றினை பெறுவார்கள் என்பதை திருவாசகத்தின்
முதல் பதிகமே நமக்கு விளக்கி இருக்கிறது. அதனால் எனக்கு நேரம் கிடைக்கும் போது பண்ணுறேன், இப்படி எழுதுறது இல்லை வேறு சிந்தனைகளோட இந்த மாதிரி எந்த விதமான சிந்தனைக்கும் ஆட்படாமல், சரிங்களா, இதற்குன்னு நேரத்தை ஒதுக்கி உணர்வு ரீதியாக ஒன்றி அந்த உணர்வோடு கலந்து இந்த திருவாசகத்தினை முழுமையாக எழுதி முடித்தவுடன் அவரவர்களது பெயரை எழுதி அந்த பெயருக்கு மேல் தங்களது கையொப்பத்தினை தமிழில் போடுங்க, இல்லைங்க இங்கிலீஷில் போடாமல் தமிழில் அவரோட கையொப்பத்தினை இட்டு வைங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றதை நான் அடுத்தபடியாக ஆயுள்யமுடைய வழிபாட்டில் சொல்கிறேன். சரிங்களா? இது முதல்லையே சொல்லிடுச்சு. திருவாசகத்தை நம்ம என்ன பண்ணணும்? விளங்குவதற்காகவோ அறிந்து கொள்வதற்காகவோ புத்தியை வைத்தோ இதை படிக்கக்கூடாது. இதை முழுவதுமாக உணர்வு ரீதியாக நாம் இதை படிக்க வேண்டும். அப்போ திருவாசகம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்றத திருவாசகத்துடைய கடைசி பதிகம், இந்த முதல் பதிகமும் கடைசி பதிகம் அச்சோ பதிகத்தில் நிறைய சொல்லுவார். நிறைய சொல்லி வரும்போது ஒரே ஒரு வார்த்தை, என்ன வார்த்தைமா அவங்க பண்ணிட்டாங்க, படிங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு புரிஞ்சுனீங்க, படிங்க. எதுமா இல்லை அதாம்மா, படிங்கம்மா. எந்த பதிகம், எந்த பாட்டு? எது? இல்லை ஒன்னொன்றுக்கும் போட்டிருப்பாரு. அத்தன் எனக்கு அருளியவாறு, அறியும் வண்ணம் அருளியவாறு, ஐயன் எனக்கு அருளியவாறு, அண்ணல் எனக்கு அருளியவாறு, அஞ்சேயல் என்று அருளியவாறு, அத்தம் எனக்கு அருளியவாறு, இல்லையா, ஆதி எனக்கு அருளியவாறு, நிறைவா முடிச்சிருப்பாரு, அம்மை எனக்கு அருளியவாறு, நம்மையும் ஓர் பொருளாக்கி. நல்ல கவனிங்க, இந்த மாதிரி நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ உயிர் ஜீவனங்கள் இருக்கு. அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 1 லட்சத்துக்கு மேலே தமிழர்களே இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கும் பொழுதும் 44 பேர் தான் நாம் திருவாசகம் முற்றிலும் எழுதுவதற்கு இறைவன் பணித்துள்ளான். இப்போ ஒரு 3 பேர் சேர்ந்து மொத்தம் 47 எழுதலாம். அப்போது இதில் என்ன விசித்திரம்? இதில் ஒன்று உணரணும், இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்து ஆட்கொண்டுள்ளான். அந்த 44 பேர்லையும் 20லேருந்து 25 பேர் தான் வார வழிபாட்டுக்கு வர்றோம். இன்னைக்கு இந்த 10லேருந்து 15 பேருக்கு தான் இந்த விஷயத்த சொல்லி கேட்கணுன்றத இறைவன் வகுத்திருக்கான். புரிஞ்சா? அப்போ எப்பேற்பட்ட தயாசீலன் இறைவன், நம்மை ஆட்கொள்வதற்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம்? அதுதான் மணிவாதம் சொல்றாரு, நம்மையும் ஒரு பொருளாக்கி. ஆனால் பாவி, நான் எதுவுமே செய்யலையே உனக்காக, ஆனால் என்னையே தேர்ந்தெடுத்த சொல்கிறாங்கல்ல. இவ்வளோ பேர் இருக்கும்போது என்னையப்பா எடுத்துக்கிட்ட, இவ்வளோ பேர் இருக்காங்களப்பா, அந்த இயக்கம் வரதா இல்லையா? அதுதான் வரணும். நாங்கள்லாம் யார் தெரியுமா? நாங்கள்லாம் திருவாசகத்தை முழுசாக எழுதிட்டோம். நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்த. சிவிகைனா என்னது? சிவிகைனா என்னது? யாராவது சொல்லுங்க. சிவிகைனா சிவகைனா பல்லக்கு. சிவகைனா பல்லக்கு சுமந்து பார்த்துறீங்களா? அந்த காலத்தில் யார் ராணி போவாங்க, பெரிய குருமார்கள்லாம் போவாங்க, ராஜாக்கள் போவாங்க, தூக்கிட்டு போவாங்க இல்லையா பல்லக்கு. இப்போ தர்மயா ஆதீனத்துக்கு வந்து பல்லக்கு தூக்கும் போது கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்துச்சு இல்லையா? அப்போ சிவிகைனா என்னது? பல்லக்கு. நாயை தூக்கி யாராவது பல்லக்கில் வைப்பாங்களா? மாணிக்க வாசக பெருமானுடைய அந்த உணர்வை, அந்த உண்மையை கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மளாம் யாருன்னே நிற்க முடியாது. நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த. ஒன்னத்துக்கும் ஆகாத எண்ணெய அவ்வளோ பெரிய தன்மையாக இருக்கக்கூடிய பல்லக்கில் ஏற்றி வைத்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோர். இறைவனை பற்றி தான் அவர் பேசிட்டே வர்றாரு. இறைவனை பற்றி பேசிட்டே வரும்போது
அவர் என்ன சொல்றாரு? அம்மை எனக்கு அருளியவார். ஏன் அங்கே அம்மை எனக்கு அருளியவாருன்னு சொல்றாரு இல்லையா? அதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஆதி எனக்கு அருளியவார், ஐயன் எனக்கு அருளியவார், அத்தான் எனக்கு அருளியவார், அஞ்சேல் என்று அருளியவார் சொல்லிட்டு வந்தவர். அப்ப இந்த நாய் சிவிகை ஏற்றி வைத்த அம்மையே எனக்கு அருளியவாருங்க. ஏன் இங்க அம்மை எனக்கு அருளியவாருன்றார்? ஏன் ஐயன் எனக்கு அருளியவாருன்னு சொல்லல? அதாவது பாரதி சொல்லுவாரு, நம்ம நாட்டுக்கு தாய்நாடுன்னு பேர் வச்சது தப்பு, அதனால எல்லாரும் கோழையா இருக்கான். தந்தையர் நாடுன்னு பேர் வச்சுக்கணுமா? தந்தையர் நாடேனும் போதினிலே புது சக்தி இறக்குது நாடுன்ற. தந்தைன்னு சொன்னா ஒரு வீரம், ஒரு தைரியம், ஒரு தெம்பு வருது. அம்மான்னு சொன்னா அன்பு, கருணை நமக்கு வருது. புரிஞ்சுங்களா? அப்போ ஏதுக்கும் ஆவாத ஒருவனை தூக்கி உயர்தரமாக இருக்கக்கூடிய பல்லக்கின் மீது வைக்கக்கூடிய கருணை, அந்த இறைவனுடைய அளப்பெரிய கருணையை சொல்றதுக்கு தான் இறைவனை தாயுமானவனா நினைச்சு அம்மை எனக்கு அருளியவார். அதாவது தாயின் அன்பு, அந்த அரவணைப்பு என்ன என்று தெரியாத அடியேன் போன்ற மூடர்களுக்கு கூட தாய் அன்புனா என்ன அப்படின்ற உணர்வதற்கு நாம் இறைவன் ஒருவன் தான் அதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கான். இறைவன் அவ்வளவு பெரிய கருணை தயால். ஆக திருவாசகத்தை நாம் துவங்கும் போது அது உணர்தல் பொருளாக இருக்க வேண்டும். உணர்வதற்காக நாம் எழுத வேண்டும். அப்படி எழுதி கொண்டே போகும் பொழுது அதனுடைய பொருள்கள் நமக்கு உணர வேண்டும். அதை எழுதி முடிக்கும் பொழுது இந்த உயிரானது கருணைமயமாக திகழ வேண்டும். இந்த உயிரானது அன்பும் கருணையும் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து என் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து. நல்லா புரியணும். இறைவன் எப்ப குடியேறுவான்? உள்ளத்துல பொய் இருக்கக்கூடாது. உள்ளத்துல உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் இந்த நிலை ஒருவருக்கு வந்தால்தான் பரிணாம மாற்றம். இந்த உயிருக்கான பரிணாம மாற்றம். இது வராது. வேறு எது செய்தாலும் அது பொய்மையும் புகழும் போற்றுடைத்ததாக அமையுமே ஒழிய வேறு எதுவும் அமைவதற்கு அங்கு வாய்ப்பில்லை. ஆக திருவாசகத்தை நாம் கையில் தொட்டு திருவாசகத்தை உணர்ந்து திருவாசகத்தை ஓதி திருவாசகத்தை முற்றும் எழுதக்கூடிய அந்த அன்பர்கள் இந்த தருணத்தை நம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்திற்கான ஒரு தருணமாக கண்டிப்பாக அதை மாற்றுவிக்கும். அதை நீங்கள் அதன் வழியிலே சென்று உணர்வதற்கு முற்பட்டால் என்று கூறி இன்றைய வழிபாட்டினை நாம் துவக்குகிறோம். திருச்சிற்றம்பலம். தொல்லை எறும் பிறவிச்சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். பதிகம் 5 திருச்சதகம். மெய் உணர்தல். திருச்சிற்றம்பலம். மெய்தான் அரும்பி வீதில் வீதித்து உன் வீரையார் கழற்கு
என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வேதும்பி உள்ளம் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளேன் புரந்தரன் மலையின் வாழ்வு குடிகேடினும் நல்லேன் நினதடியாரோடு அல்லால் நரகம் போயினும் அதாவது கடந்த வழிபாட்டில் தான் சொன்னேன், சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் இனியோர் இடத்துக்கு இனிமேல் போக வேண்டியது என்பது கிடையாது. வாழும்போதே அது நம் வாழ்க்கை நரகமாவதும் சொர்க்கமாவதும் அவரவர் கைகளிலே. இங்கே மாணிக்கவாசகர் சொல்றாரு, ஒரு வேளை அப்படின்னா நரகத்துக்கு போறதா இருந்தா கூட இது நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் போயினும். நரகத்துக்கே போனாலும் சரி, யாரோட போவேன்? அங்கேயும் 4 பேர் இருக்கணுமா? புரிச்சுங்களா? அப்போ அடியாருடைய மகத்துவம் எப்படி வருது? அடியார்களுடைய திருக்கூட்டம் அல்லாது தனித்துவமாக தெரிய வேண்டும் என்று இந்த 15 சொல்றேன். நினைப்பவர் பலர், ஆனால் அடியார் திருக்கூட்டத்தில் இருப்பது ஒன்றுதான் நமக்கான கர்வம், நமக்கான அத்தனையும். நீ என்னென்னலாம் வகிச்சு பார்க்குறீங்களோ, அது பெருமையாக இருக்கட்டும், சிறுமையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கே இருக்கு? அடியார் திருக்கூட்டத்தோடு இருக்கும் பொழுதுதான். உத்தமன தன்னுடையானடியே நினைந்துருகி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மனம் நினைவில் சாவ முன்னால் தக்கன் வேள்வித்தகருதின்று நஞ்சம் மஞ்சி ஆவயந்தா என்று அவிதாயிடும் நம் அவரவரே. தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாதிரஞ்சே அவமே பிறந்த அருவினையே நுன கண்பருள்ளாம். பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாதடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்றும் அன்பருள்ளம். முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பானி பாலம்பிரான். நாடகமாடி உளிதரும் காலும் கணலும் புனலோடு மண்ணுவின்னோ இனிதரு காலம்
எக்காலம் வருவது வந்ததன் பின் காலத்து உன்னடியேன் செய்த வல்வினையை கலிதரு காலமும் ஆயவை காத்தமை காப்பவனே. பவனெம்பிரான் பணி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவனெம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் நானடியேன் என்ன இப்பரிசே தெரியும் பரிசாவது இயம்புகவே. புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே என்னை உனக்காட்கொண்டதன்மைய உண்மையரை நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. திருச்சிற்றம்பலம். பொதுவாகவே நம்ம எல்லாரும் எப்படின்னா நாம நம்மளை பிறர் அடுத்தவங்ககிட்ட இருந்து தனிச்சு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது உடுத்துற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, போட்டுக்கிற மேக்கப்பாக இருந்தாலும் சரி, பேசுகிற துணியில் இருந்தாலும் சரி, நடந்துக்கிற பாணியில் இருந்தாலும் சரி, நம்ம நினைக்கிறோம் அடுத்தவங்ககிட்ட இருந்து தனிச்சு நாம் தெரியணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? என்ன உண்மை? நாம் எல்லாருமே தனித்தனியாக தான் சாமி படைச்சுக்க. நாம் எல்லாரும் ஒருபோல இருந்தால் தான் அதுலேருந்து தனிச்சு நாம் அடையாளப்படுத்திக்கணும். ஆமாவா இல்லையா? ஆனால் ஒரு மாதிரி இல்லையே. இதை உணர்ந்துட்டோம்னா அப்புறம் ஏன் தனிச்சு நம்ம அடையாளப்படுத்திக்கணும்? இங்கே எதை தனிச்சு அடையாளப்படுத்திக்கணும்? தனக்குள் எது ஒன்று தனித்துவமாக இருக்கிறதோ அதை முதலில் உணர்ந்து கொண்டாலே நீங்க தனித்துவமாக இருவீங்க. நாம் அதையும் உணர்றது கிடையாது. சரி, எல்லாரும் தனித்தனியாக படைக்கப்பட்டிருந்தால் கூட எல்லோருக்கும் ஒன்றே ஒன்று ஒற்றுமையாக இருக்கிறது. அது என்ன? அது என்ன? எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைத்தன்மை என்பது அது ஒண்ணுதான். உனக்கு வேறு வகையான இறைத்தன்மை, எனக்கு வேறு வகையான இறைத்தன்மை இல்லை. சிலர் அதை உணர்ந்து விட்டார்கள். எல்லாரும் ஒன்றா பொங்க வைக்கிறோம், ஒருத்தர் சக்குன்னு பொங்கிடுது. ஒருத்தவங்க அடுப்பு ஊதிக்கிட்டே இருக்காங்க, பொங்க மாட்டேங்குது. எல்லாரும் தான் மாவு ஆட்டி வைக்கிறோம், ஒருத்தவங்க நல்லா புளிச்சு வந்துடுது. ஒருத்தவங்க என்ன போட்டாலும் புளிக்க மாட்டேங்குது இல்லையா? அதுபோல் ஒரு சில ஆன்மா தனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணர்ந்து கொண்டு அது மிளிருது. சிலர் வாழ்க்கை முழுக்க அதை உணர்வதே கிடையாது. ஓன்ட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இன்னொருத்தர் வந்து சொல்லிதான் அதை உணரணும். அப்படின்னா நீ என்னவா இருக்க? நீ அதை எப்போ உணர போற? அப்ப அதை உணர்வதற்கான முயற்சியோ பயிற்சியோ எடுத்துக்கிட்டு இருக்கியா? இல்லை. பெரும்பாலும் நாம் என்ன பண்றோம்? பிறரை திருப்திப்படுத்துவதிலேயே நமது வாழ்க்கை கழிந்து போகிறது. நம் உறவு, சுற்றத்தார், எதிரி இப்படி வச்சுக்கலாம், பிடிக்காதவங்க, முன்னாடி இருக்கிறவங்க,
பல்வேறு வகைப்பட்ட ஆட்களை, மற்றவர்களை நாம் என்ன பண்ணுறோம்? அவங்க திருப்திப்படுத்தணும். அவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும். அவங்க பார்க்குற அளவு போது, அப்பா வண்டி வாசி, வீடு வாச, காரு, நகை நட்டு நல்லா அப்படி. எதுக்காக? அடுத்தவங்களுக்காக. அடுத்தவன் பார்க்குறப்ப நல்லா இருக்கணும். நீ திருப்தியாக வாழ்றியா? அது தெரியலையே. அதுதான் இன்னும் தெரியாமல் இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறோம்? பிறரை திருப்திப்படுத்துவதிலேயே நமது காலம் முடிஞ்சு போகுது. அதே சமயத்தில் நம்ம ஒன்று மட்டும் யோசிக்கிறோம், அடுத்தவங்கள்ட்ட இருந்து நாம் தனித்துவமாக தெரியணும். இதில் எல்லாரும் விருப்பம் இருக்கு. புரிஞ்சா? நான் என்ன சொல்கிறேன்? தனித்துவமாக தெரிவதற்காக நீ என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறியோ, தனிச்சு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறேன், அவங்க இப்படி போட்டு வராங்களா, ரைட், ஓகே, நம்ம இப்படி போட்டு போவோம். அவங்க இப்படி நகை போடுறாங்களா, இல்லை, இருக்கிற டிசைன்லேயே சூப்பர் டிசைனை போட்டு நகை போட்டு போவோம் இல்லையா? ஆச்சா, இவங்க இப்படி பேசுகிறாங்களா, அது வந்து அவங்களுக்கு தெரியல, நாம் இன்னும் சிறப்பாக எப்படி பேசலான்றதை பயிற்சி எடுத்துகிட்டு பேசுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் அதை தனிச்சு தெரியலாம். இந்த மாதிரியான பல்வேறு சிந்தனைகளில் தான் நாம் நமது அறிவை போக்கிக்கிட்டே இருக்குவோமே ஒழிய, நமக்குள் புதைந்து இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை, ஞானத்தை, பேராற்றலை, பெரு அறிவை உணர்ந்து கொள்வதற்காக நாம் முற்படுவது கிடையாது. ஏன்னா பயமும் கூடவே இருக்கும். என்ன பயம்? ஒருவேளை அந்த ஈஸ்வரத்தன்மையை உணர்ந்துட்டா குடும்பம் விட்டு இல்லைன்னு வெளியே போயிடுவோமா, எல்லாத்தையும் விட்டு போயிடுவோமா? இன்னும் சிலருக்கு பயம், டக்குன்னு இறப்பு வந்துடுமா, நான் சேர்த்து வச்சதெல்லாம் என்ன ஆயிரும், என்னோட கனவெல்லாம் என்ன ஆயிரும் இல்லையா? அப்போ எல்லாத்தையும் எது காரணமாக இருக்கு? பயம். ஒன்று வச்ச அதீத பாசம், அப்படி இல்லாட்டி அதீத பயம். இது ரெண்டுமே இறைவனை உணர விடாது தடுக்கக்கூடிய மூல மலத்தின் பிரதிநிதிகள். ஆக இதை கடந்து நாம எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமாக இருக்கும். சாமி எதுக்கு உணரணும்? நான் திரும்ப சொல்வேன், நீ சாமியை கூட இன்னொன்றாக நினைக்கும் பொழுது, சாமி இன்னொன்று இங்கே இருக்காரு, எங்கே இருக்காரு? திருக்கைலாய மலையில் அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. அவர் வரல உட்காந்துட்டு போறாரு, அவர் ஏன் நீ டிஸ்டர்ப் பண்ணுறீங்கிறேன் சொல்ல புரியுதா? சாமி எங்கே பார்க்காரு? சாமி திருக்கைலாய மலையில் இருக்காரு. இருண்டு போறாரு சாமி, அவர் வாட்ட திருக்கைலாய மலையில் இருக்காரு. அவரை ஏன் நீ உணர்ற? அவரை உணர்ந்து என்ன பண்ண போற? நீ அவரை உணர்ந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. அப்போ அவரை உணர்ன்ற முக்கியத்துவம் இங்கு கிடையாது. இங்க என்ன பண்ணணும்? எப்பா நீ இங்க வந்திருக்கியப்பா, நீ யாரு? நீ வந்திருக்கியா இல்லையா? இங்க எதுக்கு வந்திருக்க? நீ என் வீட்டுக்கு நீ வந்திருக்கியா இல்லையா? என் வீட்டில் வந்தவங்க கேட்பல, என்னம்மா என்ன விஷயம் கேட்குறானா இல்லையா? எதுக்கு வந்திருக்கீங்க? இங்க வந்திருக்க. பூமிக்கு எதுக்கு வந்திருக்க? அதுவே இன்னும் தெரியல. இந்த பூமிக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அது தெரியல. இதெல்லாம் அசம்ஷன்ஸ். வினை கழிக்கவா, வாழவா, பிறக்கவா, இறக்கவா, சம்பாதிக்கவா, வீடு கட்டவா, இல்லை இன்னும் கல்யாணம் பண்ணிக்கவா, இல்லை பிள்ளை பெற்றுக்குவா. புரிஞ்சா? இட் டசன்ட் நோ. ஏன் வந்திருக்கோம்? யாருக்கு தெரியும்? வந்தாச்சு, சரிப்பா வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமாவது அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆனா என்ன பண்றோம்? அந்த காரணத்தை தெரிந்து கொள்வதற்கான நாம் எந்த விதமான முயற்சியும் எடுத்துக்கொள்வது கிடையாது. அதை அறியாமல் இருப்பதற்கு எதெல்லாம் தடைகளோ அதெல்லாம் பண்ணுறோம். தன்னை அறிவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அது எல்லாத்துலேயும் ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்கு,
மோகம் இருக்கு, அறிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எல்லாம் இருக்கு. ஆனால் எது ஒன்றை நாம் அறிய வேண்டுமோ அதை அறியாமலே இருப்பது என்னவென்று கூறுவது. இதுதான் இந்த ஆன்மாவை பிடித்திருக்கக்கூடிய மலங்களில் முதன்மையான மலமாக இருக்கக்கூடிய ஆணவ மலமான அறியாமை என்று சொல்றது. இந்த உயிர்களுக்கு அந்த அறியாமை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அறியாமை நீங்க பெற வேண்டும். அந்த அறியாமை நீங்க பெறுவதற்காக தான் மணிவாசக பெருமான் சிவமான மாணிக்க வாசகராய் இருந்து நமக்கு ஞானமாகிய நூலான திருவாசகத்தை கொடுத்திருக்கார். அப்ப அதை உணரணுமா இல்லையா? இல்லை கிடைச்சதுல இருந்து அது என்னதான் நம்மகிட்ட இருக்கேன்னு தெரியாம நம்ம ஒரு ஊரா இன்னமும் அலைஞ்சிக்கிட்டே தெரிஞ்சோம்னா இது கிடைச்சும் என்ன பயன்? கிடைத்தற்கரிய பெரும் பொருள் நம்மிடம் கிடைத்தும் அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் யாருக்கு நட்டம்? வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு ஆனால் யூஸ் பண்ண தெரியாது, வீட்டில் கிரைண்டர் இருக்கு ஆனால் யூஸ் பண்ண தெரியாது, வீட்டில் அடுப்பு இருக்கு சமைக்க தெரியாதுன்ற மாதிரி நம்ம கையில் எல்லாமே இருக்கு ஆனால் அதை உபயோக தெரியாத இருந்தால் கையேடு இருக்கு, யூ ஆர் ஹேவிங் தி கைடு, ஆனால் அந்த கைடை பிரித்து பார்த்து அதன் வழி செல்வதற்கு நமக்கு தெரியவில்லை அப்படின்னா அது யாருடைய குற்றம்? அப்புறம் இவ்வளவு நாம பண்ணிட்டு எனக்கு மட்டும் சாமி இவ்வளவு சோதனை பண்றாருன்னு நொந்துக்கிட்டா அது அர்த்தம் உள்ளதா? நாம் என்ன பண்றோம்? நாம் என்ன பண்றோங்கிறத தான் அடுத்து மாணிக்கவாசகர் சொல்றாரு. எனக்கு அப்படிதான் தெரியாம இருந்தேன் சாமி. அப்போ ஒன்றும் தெரியாத என்ன பண்ணணும்? குறைஞ்சபட்சம் எனக்கு எதுவும் தெரியலைன்றதையாவது ஒத்துக்கணும். என்ன பண்ணணும்? அதையும் நான் ஒத்துக்க மாட்டோம். யார் சொன்னா எனக்கு தெரியாதுன்னு? எனக்கு எல்லாமே தெரியுமே. புரிஞ்சா? யார் சொன்னா? யார் சொன்னா எனக்கு தெரியாதுன்னு? எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்போ சொல்லுமா? அது மட்டும் தெரியாது, ஆனால் எல்லாம் எனக்கு தெரியும். இதை தைரியமாக ஒத்துக்கக்கூடிய நிலையில தான் மாணிக்கவாசகர் இருந்தார். சாமி நான் அடியார்லாம் கிடையாது, அடியார் ஆகக்கூடிய தகுதி எனக்கு தெரியாது, அடியார்னா என்னன்னு தெரியாது. ஆனால் என்ன பண்ணிக்கிட்டேன்? இப்படியே பார்ப்பேன். அச்சா இதுக்கெல்லாம் அடியாரா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓ உத்திராட்சம் பண்ணி போட்டுக்கிட்டாங்க, நானும் போட்டுக்கிட்டேன். விபூதி பூத்திக்கிறாங்க, நானும் போட்டுக்கிறேன். காவி நானும் தச்சுக்கிட்டேன். என்ன பண்ணுறேன்? சரி ஓரமாக என்ன கூட தெரியாமல் போயிடும். இந்த பாக்கியராஜ் ஒரு படத்தில் போய் சுவாகா சொன்ன மாதிரி தான் ஐயர்லாம் குடி போவாங்கல்ல, அவன் நிற்பேன், உனக்கு 5 ரூபாய்க்கு ஒன்று குடி போயிடுவான்ல, அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்ன பண்ண போய் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அவன் எல்லாம் சொல்லி முடிச்சப்படி போய் சுவாகாம்பேன். அந்த மாதிரி ஓரமாக நின்றா தெரிஞ்சு போகும்ட்டு அடியார் நடுவில் போய் நிற்கிறது. அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் தெரியாது, யாரும் அடியாருன்னு தெரியாது. அடியார் குள்ளத்தில் நாமளும் அடியார் இருந்துக்குவோம். என்ன பண்ணலாம்? அந்த உயிர் இது கேட்டு 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 நமச்சிவாய நமச்சிவாய அரோவரா அரோவரா நமச்சிவாய நமச்சிவாய அரோவரான்னு கற்றுருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. இதை கேட்டு கேட்டால் இந்த ஆன்ம பக்குவம் பெறும். ஒன்று, இந்த கூட்டத்தில் இருந்தோம்னா திருஞான சம்பந்த பெருமான் எப்படி அவருடைய கல்யாணத்துக்கு வந்த எல்லாரையும் முக்தி கொடுத்தாரோ அதுபோல இந்த அடியார்கள் திருக்கூட்டத்துக்குள்ளே இருந்தோம்னா குறைந்தபட்சம் அவர்களோடு சேர்ந்து நாமளும் அந்த இறைவனுடைய கருணையை பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்குமேன்ற உண்மையை அவர் ஒத்துக்கொண்டார். இந்த ஒரு பதியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த எடுத்துப்போம். திருச்சிற்றம்பலம். அப்போ அடியாராகப்படும் என்ன வேணும்? குறைஞ்சபட்சம் எது உள்ளாட்டினாலும் உண்மையை ஒற்றுக்கொள்வதற்கான திராணியாக இருக்கணும். உண்மையை ஒத்துக்கொள்வதற்கான திராணியாக இருக்கணும். திருச்சிற்றம்பலம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே பூந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். யானேரும் பிறப்பஞ்சே நிரப்பு அதனு கெங்கடவேன்
வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணால் வாழ் மதித்துமிரேன் மலர் கொன்றை சிவனேயும் பெருமானும் மானேயும் அருள்பெருமாள் என்றென்றே வந்துவனே. வருந்து வண்ணின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல மலர் முனையேன் ஏத்தேன் நாத்தழும் பேர புரிந்தாய் அருளமுதம் புரியாயே கருதுவன் ஆமாறு முன் திருவடிக்கே அகம் குளையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேற்றேன் புகழ்ந்துரையேன் புத்தேனீர் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி பரவுவார் இமையோர்கள் பாடுவன நாள் வேதம் புறவுவார் குழல் மடவாள் ஊருடையாள் ஒரு பாகம் அடியார்கள் அறவுவார் கரவினைகள் காண்பாரோ ஹரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய் கழுதீன் வேணில் வேள் மலர் கணைக்கும் வெள்ளகை செவ்வாய்க்கரிய பானலுவார் கண்ணியர்க்கும் பதை துருகும் பால் நெஞ்சே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆள்கின்றாய் ஆளாமல் காப்பானை ஏத்தாதே வீழ்கின்றாய் நீ அவல கடலாய வெள்ளத்தே. திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே. நமது வார வழிபாட்டில் வாரந்தோறும் நம் அடியார் ஒருவர் அவருக்கு பிடித்த நாயன்மார்களை பற்றி
ஏன் அவர்களுக்கு அவரை பிடித்தது என்ற காரணத்தை நமக்கு சொல்லி அதை விளங்க வைக்கக்கூடிய நிகழ்வு. இந்த வாரம் நமது திருமடத்து அடியார் மீனாட்சி அம்மையார் அவர்கள் அவருக்கு பிடித்த நாயன்மார்களை பற்றி அவர் கூற விளைகிறார். இதோ உங்கள் முன் மீனாட்சி அம்மையார். கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோமா, இன்னும் நல்லா வச்சுக்கோங்க. எனக்கு பிடித்த நாயன்மார் அப்படிங்கிறது வந்து, எனக்கு பிடித்த நாயன்மார்கள் 63 அதி பிடித்த நாயன்மார் வந்து குலச்சிறையார். ஏனென்றால் குலச்சிறையார் அப்படிங்கும்போது வந்து அவர் வந்து சிறு வயதிலேயே வந்து சிவபக்தி நிறைந்தவராக இருந்தமையால் எமக்கு வந்து அதி பிடித்தவராக ஆனார். அதுக்கடுத்து அவர் வந்து எல்லா கல்வி கேள்விகளிலும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவராகவும் இருந்தார். அது மட்டுமல்லாது அவர் பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராகவும் பணியாற்றி வந்தார். அதீத சிறு வயதிலே இருந்து அவருக்கு வந்து சிவபக்தி வந்து விட்டது. ஆகையினாலே அவர் வந்து எனக்கு அதி பிடித்தவராகவும் ஆகிவிட்டார். அடுத்து ஒரு காலத்தில் வந்து பாண்டிய நாட்டில் வந்து சமண சமயம் தான் தலைத்தோங்கி இருந்தது. சைவம் வந்து இல்லைன்னா மறைக்கப்பட்டது அந்த சமயம். அப்பொழுது அங்கு மங்கையர்க்கரசியார் திருமணம் முடித்து வருகின்றார். ஏன்னா அங்கு வந்து சோழ வந்து நல்ல சைவம் வளர்ந்திருந்தது. அவரோ சிவபெருமானின் அதீத பிரியமுள்ளவர். அப்படி இருக்க தருணத்தில் அங்கு எவ்வாறு பாண்டிய நாட்டில் வந்து சைவத்தை தலைத்தோங்க வைக்க முடியும் என்று அவர் மிகவும் வருந்திய தருணம். அப்போதுதான் அவருக்கு குலச்சிறையாரை கண்டவுடன் இறைவனை கண்டது போல அவருக்கு உணர்வானது தோன்றியது. குலச்சிறையார் எப்பொழுதுமே நெற்றியில் திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்துதான் அவர் வருவார். அவர் எப்பொழுதும் இந்த மாதிரி அவர் வந்து எப்போவுமே வந்து சமண சமயத்துக்கு இதை வந்து அவர் வந்து விரும்பவே கிடையாது. அப்படி இருக்கையில் தான் அவரை பார்த்த உடனே மங்கையர்க்கரசியாருக்கு சைவம் தலை தோங்குவதற்கு சாட்சாத் இறைவனே எம்மிடத்தில் காட்சி கொடுத்ததாக அவர் ஆனந்தம் அடைந்தார். அப்பொழுது குலச்சிறையாரை பார்த்து மங்கையர்க்கரசியார் கூறினார், குலச்சிறையாரே, மதுரையம்பதியிலே பாண்டிய நாட்டிலே சைவம் தலை தோங்க வேண்டுமெனில் நீர் ஞானசம்பந்த பிள்ளையரை அழைத்து வர வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது அம்மையாரே, சமணம் தலைத்தோங்க வேண்டுமெனில் இங்கு மக்களும் சமணம் குன்றியிருந்த தருணத்தில் சைவம் தலைத்தோங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி ஞானசம்பந்த பிள்ளையாரை அழைக்க சென்று அவரிடம் விண்ணப்பம் வைத்து அவரை அழைத்து கொண்டு வந்தார். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமானார் மங்கையர்க்கரசியாரிடம் கூறினார், மங்கையர்க்கரசியாரே, இக்குலச்சிறையாரின் கனிவான வார்த்தைகளை நான் அதி பிரியம் கொண்டு இங்கு வந்துள்ளேன். இங்கு சைவம் வளர வேண்டும் என்று அது இறைவனுடைய கட்டளையாக ஏற்றுக்கொண்டு இங்கு வந்துள்ளேன். அது மட்டுமல்லாது மக்கள் மட்டுமல்லாதும் மன்னரும் சைவத்தில் மாற வேண்டும் என்று அக்கறை கொண்டு வந்துள்ளேன் என்று. அப்பொழுதுதான் நமக்கு கிடைத்தது கோளறு பதிகம் பாடி அடியார்களுக்கு எந்த இடையூறும் வராது கோள்களால் என்று ஞானசம்பந்த பெருமானார் நமக்கு கோளறு பதிகத்தையும் அன்று பாடி நமக்கு அருளினார். அது மட்டுமல்லாது இவர் ஞானசம்பந்தர் வந்து தங்கியிருந்த மடத்துல வந்து சமணர் வந்து தீ வச்சு விட்டாங்க. அப்போதைக்கு அந்த இடத்துல திருநீர் கூட கிடைக்கல. அப்ப அந்த மாதிரி சமயத்துல அங்கு மன்னரை வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அவருக்கு வந்து சூழ நோயானது உருவானது. இதனால் நமக்கு கிடைத்த பதிகங்கள் வந்து திருநீற்று பதிகம் நமக்கு கிடைத்தது. இதில் வந்து குலச்சிறையார் வந்து சைவம் தலை தோங்க வேண்டும் என்று
ஞானசம்பந்தரிடம் வேண்டி கேட்டமையால் 64 திருவிளையாடலை மதுரைப்பதியில் இறைவன் தன் திருவடி பதித்த இடத்தில் சமணம் சமயத்தை அழித்து சைவம் தலைத்தோங்க வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் வைத்தமையால் ஞானசம்பந்த பெருமானார் கூறினார், இவர் எந்த 63 நாயன்மார்களுள் அவங்க ஒவ்வொரு வைராக்கியத்தை எடுத்து பயணிச்சாங்க. இவர் சிறு வயதிலிருந்தே சிவபக்தியில் இருந்ததுமையால் இறைவனுக்கு தொண்டு செய்வதை அடியார்களுக்கு தொண்டு செய்வதையே தலையாய கடமையாக கொண்டிருந்தமையாலே இவர் நாயன்மார் வரிசைகளில் இடம்பெற்றார். அது மட்டுமல்லாது ஞானசம்பந்த பெருமானார்னால இவர் பெருநம்பி குலச்சிறையார் என்று போற்றப்பெற்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பெருநம்பி குலச்சிறையார் என்று தன்னுடைய பதிகத்தில் பாடலாகவும் பாடியுள்ளார். இதனாலேயே குலச்சிறையார் ஒரு சிறு அணில் போல் இருந்தும் அவருக்கு உதவி செய்து பாண்டிய நாட்டில் சைவத்தை தலைத்தோங்க செய்தமையால் இவர் நாயன்மார் வரிசையில் இடம்பெற்றமையால் இவருக்கு எனக்கு ரொம்ப பிடித்த நாயன்மாராக இருந்தார். அதனால் நாம் நமக்கு மட்டுமல்லாது நம்முடைய நலனை மட்டும் பேணாது மக்களுடைய நலனை மட்டும் பேணாது மன்னரின் நலனையும் பேணியதால் இங்கு சைவம் வளர வேண்டும். அப்பொழுதுதான் மன்னனும் நலம் பெறுவார், மக்களும் நலம் பெறுவார் என்று குலச்சிறையார் நினைத்தமையால் இவரும் அடியார்கள் வரிசையில் இடம்பெற்றார். அதனாலவே நம்மளும் நம்முடைய நலனை மட்டும் பேணாது நம்மை வழிநடத்தி செல்கின்றவர்களையும் மற்றும் நம் கூட இருக்கின்றவர்களையும் அனைவருடைய நலனை பேணி நம்மளும் அதில் முன்னேற்றி சென்று கொண்டிருந்தோமே ஆனால் இறைவன் நம்மளையும் அடியவராக ஏற்றுக்கொள்வார் என்பதில் சிறிதேனும் ஐயமில்லை. திருச்சிற்றம்பலம். சிவா. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதயே. மிக அருமையான ஒரு நாயன்மாரது வரலாற்றினை தமக்கு பிடித்த காரணத்தை சொல்லி அவர்கள் இன்று தமது உரையை நிகழ்த்தினார்கள். அது குலச்சிறை நாயனார், பாண்டிய மன்னனுடைய மந்திரியாக இருந்தவர். கொஞ்சம் அப்படியே நீங்கள் அந்த காலத்துக்கு போங்க. இன்றைக்காவது அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டுருச்சு அப்படின்னா அந்த ஆர்டரை எதிர்த்து நாம் முறையீடு செய்வதற்கு பல வகையான வசதிகள் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ராஜா சொல்லிட்டான் அப்படின்னாக்க அதுக்கு மறுபரிசீலனை கிடையாது, அது நடந்தே ஆகணும். அப்படி இருக்கும்போது அந்த ராஜா சமண சமயத்தை தழுவி இருக்கும் பட்சத்தில் அவருடைய மந்திரியார் சைவ சமயத்தை ஏற்று அதன் வழி ஒழுகினார் என்றால் எவ்வளவு ஒரு தூய்மையான ஆளாக அவர் இருந்திருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு சத்திய சிந்தனாக இருந்தால் தானே ராஜாவும் ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு நேர்மையாளனாக இருந்திருக்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, ஊரே சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நான் அதில் சரியாக இருக்கேன் அப்படின்னா அதில் நான் வழுவ மாட்டேன். உனக்காக நான் என்ன மாற்றிக்க மாட்டேன். நீ தப்பாக இருக்க அப்படின்னா என்ன பண்ணுவேன், உன்னைத்தான் என் வழிக்கு இப்படி கொண்டு வரணும் பார்ப்பேன் ஒழிய நான் செய்கிறது சரின்ற புரிதல் எனக்கு இல்லாமல் இருந்தாதான் நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஏற்றுப்பேன். அதனால தான் இன்றைக்கி பல வகையான மத மாற்ற நிகழ்வுகள் வருகிறது. என்றால் என்ன, தான் சார்ந்திருக்கக்கூடிய மதமாக இருந்தாலும் சமயமாக இருந்தாலும் அது குறித்து அவர்களுக்கு தெளிவான பார்வை இல்லாத காரணத்தினால்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொருவர் சொல்கிறத கேட்டு ஆஹா இது இப்படி இருக்குமோ, ஓஹோ இது இப்படி இருக்கோ அப்படின்ற ஒரு ஆசை எதனால் வருது, ஏன்னா அவன்கிட்ட என்ன இருக்குன்றது அவனுக்கு புரியாத பட்சம். ஆனால் இங்கே மன்னவன் சமணத்தை சார்ந்திருந்தான், ஆனால் குலச்சிறையார் சைவத்தை சார்ந்தார். அவர் என்னது, அவருக்கு எல்லாம் தெரியும், இறைவன் தான் சைவம் தான் சரி அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அது தெரிஞ்சிருந்ததுனால தன்னுடைய அரசனாக இருந்தாலும் அவன் தீய வழியில் செல்கிறான் என்றால் அவனையும் அறிவுறுத்தி நல்லது பக்கம் திருப்ப வேண்டியது யாருடைய கடமை, ஒவ்வொரு அடியாருடைய கடமை. இது புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க இப்படி சொல்கிறாங்களே, என்ன நீ இப்போயே ஊதி பூசுற, என்ன நீ இப்போயே பட்டை போடுற, என்ன நீ இப்போயே திருவாசகம் படிக்கிற, என்ன நீ இப்போயே சிவனை போய் கும்பிட்ற இப்படின்னு சொன்னால் அது அவனுடைய அறியாமை, அவனுடைய
இன்னும் இறைவனுடைய திருவருட்பிரகாசம் அவனுக்கு வந்து சேரல, உனக்கு கிடைச்சிருச்சு. உனக்கு கிடைச்சிருச்சுன்ற காரணத்தாலேயே அவனுக்கு பொறாமை. இப்படிதான் புரிஞ்சுக்கணும். என்ன பொறாமை? எனக்கு இன்னும் கிடைக்கலையே, இவனுக்கு எப்படி சாமியோடைய அனுக்கிரகம் கிடைச்சிருச்சு. புரிஞ்சா? இதுதான் ஒன்று தடுக்கிறான். இப்போ உன்னை ஒருத்தர் தடுக்கிறான் அப்படின்னா நீ அவன் வழிக்கு போவியா, இல்லை ஓ வழியில் நின்று இதை அவரும் உணர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை வைப்பியா? இறைவா, இந்த ஆன்மா என்ன ஒரு பக்குவம் செய்ததோ இந்த வயதிலாவது என்னை நீ ஆட்கொண்டு உன்னுடைய திருவருட் பிரசாதமான உருத்திராட்ச மணியையும் விபூதியையும் தரிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆன்மா இன்னும் அந்த பக்குவத்தை அடையவில்லை, இதற்கு எப்பொழுது அந்த பக்குவத்தை உணர்த்துவாய் என்ற விண்ணப்பத்தை தான் வைக்க வேண்டுமே ஒழிய நாம் அவர்கள் மீது கோபப்படுவது எந்த வகையிலும் நியாயம் இல்லாத ஒன்று என்ற தெளிவு ஒவ்வொரு அடியாருக்கும் வேண்டும். இறைவனை சாமி கும்பிட வர்றதே நமக்கு இன்னும் என்ன கிடைக்கும்ன்றக்காக தான். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் கோயில் கோயிலாக போகிறான், சாமி சாமியாக கும்பிட்றான், தேங்காய் பழமாக கொண்டுட்டு போகிறான் அப்படின்னாக்க சாமிக்கா இல்லை, நமக்கு என்ன கிடைக்கும்? 7:30 வந்துருச்சு, 8:30 ஆயிடுச்சு, ஆகா கும்பத்திலேருந்து ராசி மாறி இன்னைக்கு மீனத்துக்கு வந்துருச்சு, அம்புட்டு மீனத்துல கூட வளைய ஆரம்பிச்சிடுவான், எனக்கு வந்துருச்சா 7:30 அப்படின்னு. புரிஞ்சா? எல்லாரும் விடிவு தேவை. இறைவன் என் முன்னாடி இருக்கும்போது எனக்கு என்னடா கிரகம் அப்படின்ற திண்மை இவன்ட்ட கிடையாது. அப்போ உன்ட்ட என்னது? உனக்கு நம்பிக்கை இல்லை, யார் மேலே இல்லை, ஓ மேலேயும் நம்பிக்கை இல்லை, ஓ மேலேயும் நம்பிக்கை இல்லை, உன்னை படைச்ச சாமி மேலேயும் நம்பிக்கை இல்லை. எந்த நம்பிக்கையும் இல்லாமல் ஏதோ ஒன்று கிடைக்கும்னு பெணாத்திக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. புரிஞ்சா? இதனால் யாருக்கு என்ன பயன்? யாருக்கும் எந்த விதமான பயனும் கிடையாது. நீ கோயில் வேளா போனாலும் உனக்கும் பயன் கிடையாது. ஏதாச்சும் ஒரு நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை கொண்டுதான் வழிபாடே துவங்குகிறது. நம்பிக்கை இல்லாமல் எது செய்தாலும் அது வீண் என்ற திண்ணமான எண்ணம் கொண்டு வழிபாட்டினை தொடர்வோம். பதிகம் 49 திரு படையாட்சி. திருச்சிற்றம்பலம். கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு களிப்பன ஆகாதே, மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே, பண்களி கூர்தரு பாடலோடாடல் பயின்றிடுமாகாதே, விண்களி கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே, ஒன்றினொடொன்றும் உறைந்தினொடைந்தும் உயிர்ப்பதுமாகாதே, கன்றை நினைந்தெழுதாய் என வந்த கணக்கது ஆகாதே, நன்றிது தீதென வந்த நடுக்கம் நடந்தன ஆகாதே, என்றும் என் அன்பு நிறைந்த பராமுதை இதுவராகாதே, பந்த விகார குணங்கள் பறிந்து மறிந்திடுமாகாதே, அந்த மீளாத அகண்டமும் நம்முள் அகப்படுமாகாதே, செந்துவர்வாய் மடவாரிடரானவை சிந்திடுமாகாதே,
இந்திரஞான இடப்பிறவி துயரேகுவராகாதே. என்னுடைய நாயகனாகிய ஈசன் எதிர்படுமாயிற்றே. என்னியார் மூலமாக மலைந்துடன் இன்புறுமாகாதே. எல்லையில் மாகருணை கடலின்றி நாடுகமாகாதே. நல்மணிநாத முழங்கி என் உள்வுற நண்ணுவதாகாதே. நாதனரின் திருநீற்றினை நித்தவும் நண்ணுவதாகாதே. மன்னிய அன்பரில் என் பணி முந்துர வைகுவராகாதே. மாமரையும் அறியாமல பாதம் வணங்குவதாகாதே. இன்இய செங்கழு நீர் மலரின் தலை எய்துவதாகாதே. என்னை உடை பெருமானருள் ஈசன் எழுதருளவே. மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதே. வானவரும் அறியாமல பாதம் வணங்குவதாகாதே. கண்ணிலி காலம் அனைத்தினும் வந்த கலக்கருமாகாதே. காலத்தையும் அறியாமலமின்றி கழித்திடுமாகாதே. பெண்ணழியான் என நாம் என வந்த பிணக்கருமாகாதே. பேரறியாத அநேக பாவங்கள் திரைக்கனாகாதே. எண்ணிலியாகிய சித்திகள் வந்தென எய்துவராகாதே. என்னை உடை பெருமானருள் ஈசன் எழுதருளவே. பொன்னியலும் திருமேனி வெந்நீரு பொழிந்திடுமாகாதே. பூமலை மாதவ கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே. மின்னியலும் இடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே. நீரை உணர்ந்தெழும் ஓசையில் இன்பம் இருந்திடுமாகாதே. தன்னடியார் அடியன் தலை மீது தழைப்பன ஆகாதே. வானடியோ உடனே உய வந்து தலைப்படுமாகாதே. இந்நியமெங்கும் நிறைந்தினிதாக இயம்பிடுமாகாதே. என்னை உன்னாளுடைய ஈசனின் அத்தன் எழுதருளவே. சொல்லியலாதெழுதூமணி ஓசை சுவைதரும் ஆகாதே. பள்ளியல் வாய பரப்பர வந்தவராவரம் ஆகாதே. வில்லிய நன்னுதலார் மயலின்று விளைந்திடுமாகாதே. எல்லையிலாதன என் குணமானவை எய்திடுமாகாதே. சங்கு திரண்டு முரண்டெழும் ஓசை தழைப்பன ஆகாதே. அங்கிது நன்றிது நன்றெனும் மாயை அடங்கிடுமாகாதே. செங்கையலுங்கன் மடந்தையர் சிந்தை திளைப்பன ஆகாதே. எங்கும் நிறைந்த முதூறு பரம் சுடர் எய்துவதாகாதே. எழுந்தருளப் பெரிலே எழுந்தருளப் பெரிலே
எழுந்தருளப் பெறினே எழுந்தருளப் பெறினே ஹரஹர நம பார்வதீபதயே தென்னாடு உடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி இன்று நமது திருமணத்திலே சைவ சமய குறவர்களாக இருக்கக்கூடிய நால்வரிலே முதலாக நாம் கொண்டாடக்கூடிய திருஞான சம்பந்த பெருமானுடைய குரு பூஜை நிகழ்வு நம்ம திருமணத்தில் இன்றைய வழிபாட்டில் ஒரு வழிபாடாக உள்ளது. நமது மொழி சாட்சாத் இறை பரம்பொருளே கூறிய மொழி. அதனால் ரொம்ப பேர் பிதற்றுவான், தமிழ் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. தமிழ் என்றும் எந்த காலத்திலும் அழியாது. ஏன்னா அது இறைவனுடைய மொழி, இறைவன் பேசிய மொழி, இறைவன் எழுதிய மொழி. ஆகையால் அதுக்கு அழிவு என்பது கிஞ்சிற்றும் கிடையாது. எப்பொழுதெல்லாம் இந்த சமயத்துக்கான ஒரு பெருங்கேடு விளைவு தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவனுடைய அருட்கொடையாக அருளாளர்கள் பலரும் நம்மிடையே தோன்றி அந்த சமயத்தையும் இந்த தமிழையும் வளர்த்து எடுத்துள்ளார்கள் என்பது பல்வேறு வகையான சான்றுகள் மூலம் அது நிரம்பி கிடைக்கிறது. அப்படி பௌத்தமும் சமணமும் முழுமையாக சைவத்தை ஆட்கொண்டிருந்த சமயத்தில்தான் திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதார நிகழ்வு ஒன்று நமது பூமியிலே நிகழ்கிறது. திருஞான சம்பந்தரை அருணகிரிநாதர் கூறும் பொழுது அவர் முருகப்பெருமானின் அவதாரம் என்றே அவர் கூறுகிறார். ஆக அத்தகைப்பட்ட பெருந்தகையான சிறு வயதிலேயே, நமக்கெல்லாம் இன்றைக்கி 50-60 வயசு தாண்டி போயிட்டுருக்கோம். என்னடா பண்ணணும்னு கேட்டால் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. 16 வயசுலேயே அவர் உலகமெல்லாம் சுற்றி திருக்கைலாயமலைக்கும் போய் பல உயிர்களை உன்னதங்களை கொண்டுட்டு வந்து தமிழ்நாடு முழுக்க சைவம் பரவ வச்சு தமிழை சிறக்க வைத்து அவருடைய திருமணத்துக்கு வந்த எல்லா அடியார்களுக்கும் முக்தி பேர். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மடமைத்தனமாக பிறந்திருக்கலாம். ஏன்னா அறிவோட முழுமையான அறிவை பற்றி எந்த உயிர்களும் பிறப்பது கிடையாது. நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தையை உபயோகிக்கிறேன், மன்னிச்சுக்கணும். ஆனால் வேறு வழி இல்லை. சில நேரங்களில் ஓங்கி அடித்தாதான் அந்த பட்டயம் தீட்டப்படுது, இல்லாட்டி அருவா கூட தீட்ட மாட்டேங்குது, பதிவுற மாட்டேன். பிறக்கும் பொழுது முழுமையான அறிவு கொண்டு உயிர்கள் பிறப்பது கிடையாது. ஆனால் பிறந்த பிறகு அந்த அறியாமையிலிருந்து உயிர்கள் நீங்க பெறவில்லை என்றால் அதற்கு முழுமையான காரணம் நாம் தானே ஒழிய வேறு யாரையும் நாம் குறை சொல்வதற்கு கிடையாது. எல்லாமே இருக்கு, நம்மளுடைய அறியாமை தான் எல்லாம் தெரியுது. அது வேணாம். ஏன்னா நமக்கு சுகமா இருக்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே என்ன வசதிகள் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு கோவிலுக்கு போனால் கூட அங்கே என்ன வசதி இருக்குது, டேபிள் போட்டிருக்கானா, சேர் போட்டிருக்கானா, நேரம் சாப்பாடு போட்டுருவானா, புரிஞ்சா, நமக்கு என்ன உபசரிப்பு கிடைக்குமா, நம்மளை கூப்பிடுவானா கூப்பிட மாட்டானா, எல்லா வகையான ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் அதிலே இருந்து நாம் பழகிட்டோம். அதை விட்டு வெளியில் வருவதற்கு நமக்கு தயக்கம். ஆனால் உண்மை என்னென்னா இது எல்லாமே உன்னை இன்னமும் இருமைக்குள்ளே தான் தள்ளிக்கிட்டே இருக்கும். அறியாமையில் இருந்து கொண்டு தான் அறியாமையை நீ போற்றிக்கிட்டே இருக்க. நீ அந்த அறியாமையை விட்டு அறிவு என்னும் பாதையை கடந்து ஞான வெளியில் பயனடைவதை, பயன்பாடு கொள்வதை விரும்பவே இல்லை. விரும்பாத ஒன்று உனக்கு கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. எப்படி கிடைக்கும் அது? அதை நீயே என்ன விரும்பலையே, ஏன் விரும்ப மாட்ட? என்ன கஷ்டப்படணும். நல்லா புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் வேலை பார்க்கணும்,
மாதம் 1,00,000 சம்பளம் வாங்கணும்னு ஆசை இருக்குது. எல்லாருக்கும் அரசு ஊழியர் ஆகணும்னு ஆசை இருக்குது. அரசு ஊழியராக ஆனவனெல்லாம் பார்த்து பொறாமப்படுறோம். உனக்கு என்னப்பா நீ கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்ற. ஆனால் அதற்கு தேவையான படிப்பு, அதற்கான தேர்வு, அந்த தேர்வில் நீ போய் பயிற்சி பெற்று அதை பாஸ் ஆகி அந்த வழியில் செல்வதற்கு பயம், முடியலை. புரிஞ்சா? அதில் கொஞ்சம் கஷ்டம். உட்காந்து படிக்கணும், சின்ன சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், இரவு பகலாக படிக்கணும். அங்கே கஷ்டப்படுறதுக்கு உனக்கு மனசு இடம் கொடுக்கல. ஆனால் சுகமாக இருக்கிறதுக்கு மட்டும் மனசு அலபாஞ்சிக்கிட்டே இருக்கு. புரிஞ்சுங்களா? நமக்கு நால்வர் பெருமக்கள் காட்டிய வழி எல்லாமே இஷ்டப்பட்டு கஷ்டப்படும். இறைவனுடைய அருட்பேராற்றலை நீ உணர வேண்டுமேயானால் முதல்ல இஷ்டப்படு, அதுக்கப்புறமா அதை அடைவதற்கு கஷ்டப்படு. இது ரெண்டும் பட்டுட்டேன்னா நீ கேட்காமலேயே இறைவன் அப்படி கையை கொடுத்து ஒன்று தூக்கி விட்டுருவோம். ஆனால் நாம் முதல்ல கஷ்டப்படுறதுக்கு இஷ்டப்படுறதே கிடையாது. எல்லாத்தையும் அனுபவிக்கணும், சுகமாக அனுபவிக்கணும். மெத்தையில் படுக்கிறதுக்கு முதல்ல கஷ்டம்தான். ஆனால் மெத்தை வேணும்னு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா 2 நாளுக்கு சுகமாக இருக்கும். அப்புறம் என்ன கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் டன்லப்பாக பார்த்து வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். எல்லாத்துலேயுமே சுகமாகவே இருக்கணுன்றது இந்த ஆன்மா விரும்பு. துக்கத்தை அனுபவிக்க விரும்பலை. நீ எதை அனுபவிக்க விரும்புகிறியோ அதானே உனக்கு கிடைக்கும். சுகமாகவே வாழ்ந்து பழகிட்டேன்னா வியாதியோடு எனக்கு சாக வேண்டியதுதான். வியாதி இல்லாமல் இருக்கணும்னா காலையில் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்ப குனிஞ்சு நிமிரணும், அதுக்கு கஷ்டப்படணும். இந்த உடம்புக்கே நல்லா இருக்கணும்னா அவ்வளோ கஷ்டப்படணுமே. இவ்வளவு மலங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மா அதோடைய இலக்கை நோக்கி பயணிக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படணும். நம்மகிட்ட நேரம் இருக்கா? நேரம் இல்லை. மணிவாதம் சொல்றாரு, நிற்பார் நிற்க. டேய் நீ வரலையா பரவாயில்ல, நீ அங்கேயே நில்லு. நிற்பார் நிற்க. நில்லா உலகில், இந்த உலகம் நின்று இல்லைல்ல, அதுவே சுற்றிட்டு தான் இருக்கு, அது தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்கு. நில்லா உலகில் இனி நாம் நில்லோமே. நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், நீ கேட்குற மாதிரி இல்லை. உனக்காக நான் நிற்க முடியாது. இனி நாம் நில்லோமே. நான் கிளம்புறேன்ப்பா. உனக்கு தகுதி இருக்கா? உன் தகுதியை நீ வளர்த்துக்கணும்னு நினைக்கிறியா? உனக்கு இஷ்டம் இருக்கா? உனக்கு ஆசை இருக்கா? உனக்கு விருப்பம் இருக்கா? நீ ஏன் பின்னாடி வா. உனக்காக நாளைக்கு முடியாது. திருவாசூருடைய வாக்கு நம்மளுடைய எல்லாம் கொடுத்தாச்சு. ஆக்கி பொங்கி சாப்பிட்ணும். ஆனால் அது கஷ்டம். யாராவது ஆக்கி கொடுப்பாங்க அப்படின்னு. சரி, ஆக்கியே கொடுத்தாலும் யாராவது ஊட்டி விடணும். இப்போ மெல்றது கஷ்டம். இந்த தாடையெல்லாம் வலிக்குது, என்ன இப்படி மெல்ல சொல்கிறாங்க? அப்போ யாராச்சும் மெண்டா ஊற்றி விடுவாங்க வாங்கி. புரிஞ்சா? அப்போ ஆன்ம பக்குவம் என்பது யாருக்கு தேவை? எப்படி இந்த ஆன்ம பக்குவம் அடையும்? பக்குவம் அடைவதற்கு ஒரே வழிதான், அது அனுபவம். இதை மறந்துடுங்க எல்லாருமே. பக்குவம் அடைவதற்கு கூட்டு குழுமா இருக்க உங்களுக்கு கஷ்டம்தான். குழுமா இருக்க கஷ்டம்தான். தனியாக போனதுக்கு அப்புறம் தெரியும், ஆஹா போல இருந்திருக்கலாமோ அப்படின்னு. தனியாக போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆஹா ஒன்றா இருந்திருக்கலாமோ. எவ்வளோ கஷ்டம். காலையில் எழுந்திரிக்கணும், காசு வேலை மொத்த மாட்டேங்குது, வாகன சம்பளம் மொத்த மாட்டேங்குது இல்லையா? அந்த சிந்தனை முதல்ல வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் ஞானம். தீயில விரல் வச்சா சுடும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சு வைக்காம இருக்கிற ஞானம். அதை வச்சதுக்கு அப்புறமாவது ஆஹா சுற்றுச்சே அப்படின்னு தெளிகிறது அறிவு, அனுபவ அறிவு. இது இப்போ நம்ம என்ன, இதுக்கும் தயாரா இல்லை, அதுக்கும் தயாரா இல்லை. ஆனால் எனக்கு எல்லாம் வேணும். இந்த ஆன்மா எது கலையுது? உன்னை பட்டு அனுபவிச்சு தெளிஞ்சு அப்புறம் அதை நிலை கொள்வதற்கான அந்த அனுபவத்தில் கஷ்டம் இருக்குல்ல, அதை அனுபவிக்கிறதுக்கும் ஆன்மாவுக்கு முடியல இல்லையா? சரி, இதெல்லாம் பண்ணுனா இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இப்போ பண்ணாமல் இருப்போம் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு சிந்தனையில் இருக்கிறதுக்கும் முடியலை. அப்போ யார் மேலே குற்றம்? நான் கேட்டால் கூட சொல்லுங்க, எல்லாம் நம்ம மேலே தான், நம்ம மேலே தான் அப்படின்ட்டு.
இது முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறது, நானும் தான் சாமி கும்பிட்றேன், வர்றேன், திருவாசகம் படிக்கிறேன், எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனை ஏன்னு புரிய மாட்டேங்குது. அப்புறம் பெணாத்து. ஆக இன்று திருஞான சம்பந்த பெருமானுடைய குரு பூஜை நிகழ்வதனால் நிறைவாக அவர் வழங்கிய ஒரு பதிகம், என்ன பண்ணாலும் இந்த கஷ்டம் நீங்க மாட்டேந்தே அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டே இருக்கோம் இல்லையா. அதனால சாமி அவரே ஒரு பதிகம் பாடிக்கிறார். இடர் நீங்கி இன்பம் பெறுவதற்கான ஒரு பதிகம், பக்கம் 57. திரு நெடுங்களம் என்னும் திருத்தலத்திலே அருளிய முதலாம் திருமறை. இடர் நீங்கி இன்பம் பெற. ஆக இந்த உயிர்களின் இடர்கள் அனைத்தும் நீங்கி அந்த உயிர்கள் இன்பம் பெறுவதற்கான பதிகம் இது. இதை பாராயணம் செய்வோம். திருச்சிற்றம்பலம். மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்றுடை பேசின் நல்லார். நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களமே அவனே. கனைத்தெழுந்த வெண்சிறை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை திணைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை. நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்களமே அவனே. நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்றடற் கூட்டு வைத்த. நின் அடியார் இடர்களையாய் நெடுங்களமே அவனே. மழை புரிந்த மன்னவந்தன் மகளையோர் பாழ் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிர்சடை ஆரூரா. நிலை புரிந்தார் இடர்களையாய் நெடுங்களமே அவனே. பாங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் படிசேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகளே வணங்கி. நீங்கி நில்லார் இடர்களையாய் நெடுங்களமே அவனே. விருத்தனாகி பாலனாகி வேதமு நான் உணர்ந்தே கருத்தனாகி கங்கையாளை கமல் சடை மேல் கறந்தாய். நிறுத்தர் கீதர் இடர்களையாய் நெடுங்களமே அவனே. கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட்டியோர் வெங்கனையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே கொடிமேன்.
கொண்டாரிடர்களையாய் நெடுங்கலமே அவனே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற அரக்கர் கோனை அறுவரை கீழடத்தாய் நின்று நெய்வாரிடர்களையாய் நெடுங்கலமே அவனே வேளவெண் கொம்போசித்த மாளும் விளங்கிய நான் முகனும் சூழ எங்கும் மேல ஆங்கோ சோதியுள்ளாய் நின்றாய் நீழல் வாழ்வாரிடர்களையாய் நெடுங்கலமே அவனே வெஞ்சொல் தம் சொல்லாக்கி நின்ற வேடமில்லா சமனும் தஞ்சம் இல்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் நெஞ்சில் வைப்பாரிடர்களையாய் நெடுங்கலமே அவனே நீட வல்ல வார்சடையான் மேய நெடுங்களத்தை சேடர் வாழும் மாமருகில் சிறபுற கோணத்தால் நெடுங்கலமே அவனே நெடுங்கலமே அவனே நெடுங்கலமே அவனே நெடுங்கலமே அவனே ஒப்பிலானாயி உடனாய நித்திய சுந்தரேஸ்வரர் திருவடிகள் எம்பிரான் திரு ஞான சம்பந்த பெருமான் மலடிகள் திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. வாங்கம்மா, இன்னைக்கு அரங்காவலர் குடும்பத்தான் வாங்க. யாரெல்லாம் முதன் முறையா மடத்துக்கு வந்திருக்காங்களோ அவங்க வாங்க மேல அர்ச்சம் சாமிக்கு. திருச்சிற்றம்பலம். உள்ள போங்க, சொல்லணுமா ஒரு வாட்டி அப்படி இல்லைங்க, மேலே நீங்க அவளோட வாழ்ந்துப்பா. நீங்க நித்தியாங்க திருச்சிற்றம்பலம். தென்னாடு உடைய சிவனே போற்றி, ஈசனடி போற்றி,
தேசனடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மழை போற்றி தில்லை மன்றினுள் ஆடி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி மேனியன் அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான் மனத்திலும் வழி வாழ்த்தி வணங்குவோம். ஹரஹர நம வான்முகில் வளாவி பெய்க மலிவளம் சுழக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரண்கள் ஓங்க நற்றவம் வெற்றி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி மேன்மைகள் செய்வ நீதி. திருச்சிற்றம்பலம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 அருணாச்சல மதை மனதினில் நினைப்பவர் அகந்தையை அழிப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 அருணாச்சல மதை மனதில் நினைப்பவர் அகந்தையை அழிப்பாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல மதை மனதில் நினைப்பவர் அகந்தையை அழிப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ 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 அருணாச்சலா அருணாச்சல மதை மனதினில் நினைப்பவர் அகந்தையை அழிப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல மதி மனதில் நினைப்பவர் அகந்தையை அழிப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல மலை மனதில் நினைப்பவர் அகந்தையை அழிப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ 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 அருணாச்சலா அண்ணாமலையாருக்கு அருள் தரும் உண்ணாமலை அம்மையாளுக்கு அண்ணாமலையாருக்கு அருள் தரும் உண்ணாமலை அம்மையாளுக்கு சிவ 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 ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ 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 ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர 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 சிவ சிவ ஹர ஹர சிவ 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 ஹர 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 சிவ சிவ நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்பத்துரை எந்தாய் போற்றி என்னுருவானாய் போற்றி பாவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி அண்ணாமுத கடலே போற்றி தில்லை மன்றினுள் ஆடி போற்றி ஆனாய் போற்றி
பார்வதி பதையே திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே.